பொதுக்காலம் 16ஆம் வாரம், திங்கள்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைத்திருவசனங்கள் 1 முதல் 4 வரை, மேலும் 6 முதல் 8 வரை. ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கைச் சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரேலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வரவேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளைகளையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தைகளையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 38 தொடக்கம் 42 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு இயேசு கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வாழ்க்கை இலக்கை சென்றடையும் இனிய பயணமாகிட அடையாளங்கள் அவசியம். மறைநூல் அறிஞருக்கு மறுத்த இறைவன் இயேசு மீண்டும் மிக சிறந்த அடையாளம் ஒன்றை அவர்களுக்கு வழங்குகிறார். இஸ்ராயல் மக்களின் வரலாற்று பயணத்தில் பல்வேறு அடையாளங்களை வழங்கியுள்ளார். ஒளிரும் மேகம், நிழல் தரும் மேகம், பாறையில் பெருக்கெடுத்த தண்ணீர், பாலை நிலத்தில் பொழிந்த மன்னா, செங்கடல் பயணம், பேலை பிரசனம், இறைவாக்கினர்கள், அவர்களின் அருள்வாக்குகள், எழுந்த அரசுகள், வீழ்ந்த அரசுகள் எல்லாம் அடையாளங்களே. இத்தனை அடையாளங்களும் அலட்சியப்படுத்தப்பட்டன. எனவேதான் விபச்சார தலைமுறையே என்னும் கடும் சொல்லை பயன்படுத்திய இறைவன் மீண்டும் ஒரு அடையாளம் வழங்குகிறார். யோனா இறைவாக்கினரை ஒரு அடையாளமாக்கி வரலாற்றின் மிக பெரிய அடையாளமான இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றை
முக்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் அடையாளமாக்கினார். இறைமயமாக்கும் இலட்சிய பயணத்தின் நிறைவை அடைய இறைவனும் அவ்வப்போது நமக்கும் பல அடையாளங்களை தருகிறார். இன்றும் அதே உன்னத வெளிப்பாட்டின் சாயல் உலகில் பல்வேறு விதங்களில் அடையாளங்களாக கொடுக்கப்படுகின்றன. விரிகின்ற பூவும் வாடி வதங்கும் மலரும் ஒரு அடையாளம், பிறப்பும் ஒரு அடையாளம், இறப்பும் ஒரு அடையாளம், கேட்கும் செய்தியும் பார்க்கும் காட்சியும் வீசும் காற்றும் வெள்ளமும் வறட்சியும் அடையாளம். நம் வாழ்க்கை பயணத்தில் இறைவன் நமக்கு வழங்கும் அடையாளங்களை அடையாளம் காண வரம் வேண்டி செபிப்போம். சகோதர சகோதரிகளே, மனித மனம் கொஞ்சம் கிறுக்குத்தனமானது. தான் விடாப்பிடியாக பிடித்திருக்கும் சில தவறான காரியங்களை விடுவதற்கான தைரியம் அதனிடம் இல்லை. இருப்பினும் தன்னை சமாதானப்படுத்தி கொள்ளும் பொருட்டு தன்னிடம் இருக்கும் தவறான காரியங்களை சரியானவை என்று காட்டுவதற்காக புது புது காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கும். தன் கிறுக்குத்தனத்தை மறைக்க மனித மனம் மேற்கொள்ளும் குருட்டுத்தனமான முயற்சி இது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும். அவர்கள் இயேசுவிடம் வந்து, போதகரே, நீர் அடையாளம் காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்று கேட்கின்றனர். இந்த கேள்வியை இன்னும் சரியான முறையில் யோவான் 6:30 வாசிக்கின்றோம். நாங்கள் உம்மை கண்டு நம்பும் வகையில் நீர் என்ன அடையாளம் காட்டுகிறீர்? இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமெனில், நாங்கள் உம்மை கண்டு நீர் கடவுளின் மகன் என்பதை நம்பும் வகையில் நீர் என்ன அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அருஞ்செயல் செய்கின்றீர் என்று கேட்கின்றார்கள். இந்த கேள்வியே ஓர் அபத்தமான கேள்விதான். காரணம், இயேசு ஏற்கனவே பல அடையாளங்களை செய்திருந்தார். கானா ஊரில் தண்ணீரை ரசமாக்கி இருந்தார். அரச அலுவலரின் மகனை உயிர்ப்பித்திருந்தார். கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுத்திருந்தார். இதுபோல இன்னும் பல புதுமைகளையும் அடையாளங்களையும் செய்திருந்தார். இருப்பினும் பரிசேயர்களால் இவற்றையெல்லாம் அடையாளங்களாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அடிப்படையில் இயேசு ஒரு சில சட்டங்களை மீறியதன் காரணமாக அவர் கடவுளின் மகனாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு ஏற்கனவே வந்திருந்தனர். இவ்வாறு தாங்கள் ஏற்கனவே எடுத்திருந்த தவறான முடிவை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஆதாரமாக இயேசுவின் வாயிலிருந்து ஏதாவது வந்துவிடாதா என்கிற நப்பாசையில்தான் இயேசுவிடம் இக்கேள்வியை கேட்கின்றனர். திறந்த மனதோடு அவர் கடவுளின் மகனாக இருக்கக்கூடுமோ என்கின்ற ஒரு தேடலோடு இந்த கேள்வியை அவர்கள் கேட்கவில்லை. ஒரு தவறான முடிவை எடுத்து அதை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர்கள் மேற்கொண்ட முயற்சி இது. இயேசுவுக்கு அவர்களது மனநிலை புரிந்ததன் காரணமாகவும் எந்தவித புதுமையோ அருஞ்செயலோ அவர்களது மனதை மாற்றிவிடப் போவதில்லை என்பதை நன்கு அறிந்திருந்ததன் காரணமாகவும் அவர்களுக்கு முன்பாக அவர் எந்த அடையாளத்தையும் செய்ய முன்வரவில்லை. தான் இறந்து 3 நாட்கள் கல்லறையில் உயிர்த்த பின்பு அதை பார்க்கின்றவர்கள் ஒருவேளை தன்னை கடவுளின் மகனாக நம்பக்கூடும் என்கின்ற காரணத்தாலேயே இயேசு யோனாவின் அடையாளத்தை சுட்டிக்காட்டுகிறார். எத்தனையோ புதுமைகளையும் அருங்குறிகளையும் நற்செயல்களையும் கண்ட பின்னும் தங்களது விடாப்பிடி மனநிலையிலேயே பரிசேயர்கள் நிலைத்திருந்ததையே இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. இதையே முதல் வாசகமும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகம் ஒரு அற்புதமான நடையில் எழுதப்பட்ட ஒரு பகுதி. அதாவது, படைத்தவர் தன் படைப்பாகிய இஸ்ரேல் மக்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்களை வழக்காட அழைக்கின்றார். நடுவர்கள் யார்? மலைகளும் குன்றுகளும் மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களுமே. எதற்காக இஸ்ரேல் இனத்தார் மீது இறைவன் வழக்கு தொடுக்கிறார்? சீனாய் மலை உடன்படிக்கையின் போது இறைவனும் இஸ்ரேல் மக்களும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருப்பதாக வாக்கு கொடுத்தனர்.
நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்றார் இறைவன். விடுதலை பயணம் 19 4 முதல் 6 வசனங்கள். இஸ்ரேல் மக்களோ ஆண்டவர் கூறியபடியே செய்து, அதாவது அவரது கட்டளையை கடைபிடித்து அவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பதாக வாக்கு கொடுத்தனர். விடுதலை பயணம் 19:8. வாக்கு கொடுத்தபடியே இறைவன் நடந்து கொண்டார். இஸ்ரேல் மக்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சூழ்ந்து நின்று பாதுகாத்து வழிநடத்தினார். தவறு செய்த பொழுது தந்தைக்குரிய உரிமையோடு இறைவாக்கினர் வழியாக அவர்களை எச்சரித்தார். அடிமைப்பட்டு கிடந்த போது தாய்க்குரிய பரிவோடு ஆறுதல் தந்து விடுவித்தார். அதாவது இறைவன் தன் வாக்குறுதிக்கு ஏற்ப பிரமாணிக்கத்திலிருந்து ஒருபோதும் தவறவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்களோ அவரது கட்டளைகளை கடைபிடிப்பதாக கொடுத்த வாக்குறுதியை காற்றில் விட்டனர். 10 கட்டளைகளின் சாராம்சமான கடவுளை அன்பு செய்வதையும் அருகில் இருக்கும் மனிதர்களை அன்பு செய்வதையும் அடியோடு மறந்தனர். கடவுளை மறந்து புறதெய்வத்தை வழிபட்டனர். சக மனிதர்களை மறந்து நேர்மையற்ற தனத்தில் திளைத்தனர். இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு தான் பிரமாணிக்கமாக இருந்ததையும் அவர்கள் பிரமாணிக்கம் தவறி சென்றதையும் சுட்டி காண்பித்து அவர்களை வழக்காட அழைக்கின்ற பகுதியே இன்றைய முதல் வாசகம். இஸ்ரேல் மக்களால் இறைவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? கடவுளின் பேரன்பு பெருக்கெடுத்து ஓடினாலும் தங்களின் தீச்செயலிலேயே நிலைத்திருந்த இனம் இஸ்ரேல் இனம். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களிலிருந்து பரிசேயரிலிருந்து நாம் எந்த வகையிலாவது வேறுபட்டு இருக்கிறோமா என்று கொஞ்சம் சிந்திக்கலாமே. ஜெபம். இறைவா, நாங்கள் தவறு என்று எண்ணுகின்றவற்றை பல்வேறு சப்பைக்கட்டுகள் கட்டி பிடித்துக் கொண்டிருக்காமல் மனத்துணிவோடு அவற்றை மாற்றிக்கொள்ள வரம் தாரும். ஆமென்.